ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா டோட்டலா இந்த உலகத்தோட ராஜ்யத்தோட கண்ட்ரோல் உங்க மேல இல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உங்கள் பரமபிதா உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீதிமானாக்கப்படுதல் என்பது DNA மாற்றம். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. தொடர்ந்து கிங்டம் மைண்ட் செட் என்கிற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கிங்டம் மைண்ட் செட். ஆமென், பிரைஸ் காட். முக்கியமான விஷயம், தேவனுடைய கிங்டம்குள்ளே இருப்பது மட்டுமல்ல, கிங்டமோட மைண்ட் செட் உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பேச துவங்கினார். முதல் பிரசங்கம் என்கிற வார்த்தையை நான் மாற்றிக்கொள்கிறேன். அவர் என்று பிரசங்கிக்க துவங்கினார். He started preaching the kingdom of God, the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பேச தொடங்கினார். அவருடைய கனவு, ஆசை, விருப்பம், தூக்கம், முடிப்பு எல்லாமே ராஜ்யம். கைத்தட்டுவதற்கு உயிர்த்தெழுந்த பிறகும் திரும்ப அவர் வந்தப்ப ராஜ்யத்தை பற்றி 40 நாள் பேசினாராம். அப்படின்னா ரொம்ப முக்கியம். இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் அப்படின்னா ஒரு வரியில் பதிலளியே அப்படின்னா என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. கிளென்சிஃபைடு சின்னர்ஸ் அண்ட் ரைச்சியஸ் மேன் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை எடுத்தேன். கழுவப்பட்ட பாவினா என்ன, நீதிமான்கள்னா யாரு அப்படின்னு. நிறையா பேர் கிருபையை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கே அது தெரியாது. கழுவப்பட்ட வாழ்க்கை வேறு, நீதிமானாக இருக்கிற வாழ்க்கை வேறு. அவங்க நினைக்கிறாங்க கிருபைனா பாவம் செஞ்சுட்டான் கழுவப்படுறான். தட் இஸ் கிளென்சிஃபைடு சின்னர். கிளென்சிஃபையிங் அவர் செல்ஃப் இஸ் நாட் பிகமிங் ரைச்சியஸ் மேன். அது உன்னை கழுவிக்கிறது. ஒரு பன்னி இருக்குது, அது சகதியில் விழுந்துருச்சு, அதை எடுத்து திரும்ப குளிப்பாட்டுறீங்க. குளிப்பாட்டின பிறகும் அது என்னதான்? பன்றி தான். இது கழுவப்பட்ட பன்றி. கிருபை கழுவப்பட்ட பன்றிகளை உருவாக்கவில்லை. Grace doesn't make the cleansified sinners, but it is making a righteous man. கையத்தட்டே ஆமென். Righteous man, becoming a righteous man is not just cleansifying by the blood of Christ and becoming cleansifying sinner. அது கழுவப்பட்ட பாவியாக இருக்க மாட்டீங்க. இது ஒரு பன்றி ஆடாக மாறுகிற ஒரு வேலை. தட் இஸ் இன்னர் சேஞ்ச். நீதிமானாக்கப்படுதல் என்பது DNA மாற்றம். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இன்னர் சேஞ்ச். ஸோ இந்த நீதிமானாக்கப்படுறவன்னா யாருன்னா டெய்லி அவனுக்குள்ள சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. அதுதான் நீதிமானாக்கப்படுதல். அவன் 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட புது மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட புதிய மாற்றங்களை பார்ப்பீங்க. அவனுடைய கேரக்டரில் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். பழைய ஏற்பாட்டில் அந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாங்களே நிறையா போதகர்கள், நிறைய அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கழுவப்படுறத பேசுகிறாங்க. கழுவப்பட்டாலும் கழுவப்பட்டவன் பாவி தான். ஆனால் கிருபை தான் நீதிமான்களை உருவாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்? ஒரு வரியில் விடையளிக. சொல்லுங்க. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. கை தட்டுங்க. ஆமென். இயேசுவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ராஜ்யத்துக்குள் வருகிறீர்கள். பரலோக ராஜ்யத்துக்குள் வருகிறீர்கள். ராஜ்யத்துக்குள் வந்துட்டீங்கன்னா டோட்டலா இந்த உலகத்தோட ராஜ்யத்தோட கண்ட்ரோல் உங்க மேல இல்ல. என்ன சொன்னேன்னு தெரியல. நான் உன்னை பேசுகிறேன், சார்ட்ட பேசுவேன், அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு உள்ள இருந்து ஹெட்ஃபோனை வெளியே எடுப்பாங்க. ஓ இவள் நீங்கள் ஹெட்ஃபோனில் வேற மேட்டரை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஹெட்ஃபோனை போட்டு அவன் வேற என்ன பேசிக்கிட்டு இருக்கானா? இல்லை ஹெட்ஃபோனை வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் பேசுகிற கேளுங்க. நீங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த ராஜ்யத்தோட ஆளுகை உங்கள் மேலே இருக்க, ஏன்னா உங்களை ஆண்டுகிட்டு இருக்கிற வேற ஒருத்தர்.
அப்படி இந்த உலகத்துடைய எந்த ராஜ்யத்தின் காரியங்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் வேறொரு ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்களேன், ராஜ்யம் எனக்குள்ளே இந்த உலகத்தின் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. இந்த உலகத்தின் கொரோனா இந்த பின்னாடி நம்ம தம்பி யார் பண்ண ஆஃபீஸ்க்கு வருவானே பிரகாஷ் இருக்கிறாப்புல. நம்ம ஒன்று சொன்னாலே அவனை பெரிய அளவு அவனால் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் ஓரளவு புரிஞ்சுக்குவான். எந்த விதமான மெடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவன் ஃபாலோ பண்ணல, ஆனால் கொரோனா அவனுக்கு வரல. வைத்துட்டு நான் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லலை, அவன் ராஜ்யத்தின் புத்திரன் சார். கையை தட்டுங்க சார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். பயப்படாதீங்க, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சுனை நெருப்போ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கவின்றிய சிங்க மாதிரி பாட வேணாமா? சிங்க கேவியோ இன்னும் இங்கிட்டு வந்துட்ட பூசை பார்க்கலாம்னு விட்டியா நீ? நல்லா பாடும்போதே அப்படி கர்ஜிக்கணும். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்படி கையை தட்டுங்க. நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தமாக, கம்பீரம்னா மெஜஸ்டிக் வாய்ஸ், மெஜஸ்டிக் வாய்ஸ். சொல்லுங்க, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? யுனைடெட் கிங்டம் சிட்டிசன்னா அவன் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் என்னெல்லாம் போகலாம், ஏகப்பட்ட நாடுகளுக்கு விசாவே எல்லாம் போகலாம். என்னன்னு கேட்டால் ராஜ்யத்தின் புத்திரரான்றாங்க. ஆமாம், நம்ம நாட்டு புத்திரனாக இருந்தோம்னா வேறு மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீலங்காவுக்கே நான் போச்சு அவங்களுக்கு அப்படி சொல்லாங்க. இல்லை பக்கத்து நாடு, அதை சொல்ல வரேன். பக்கத்து நாட்டுக்கே எவ்வளோ ஸ்கேன் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான் ராஜ்யத்தின் புத்திரன்றான். யூகே சிட்டிசன்னா விசாவே இல்லாமல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே பிறந்தவனுக்கு அது அவனுடைய மேன்மை. நான் சொல்றேன், நீங்க பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசன். நீங்க அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்படி போடு, அப்படி போடு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் மீதமாய் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீங்கள் 2:12 வாசிப்போம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே நீங்க இயேசு கிறிஸ்துவை அறியாம இருந்த அக்காலத்துல நீங்க கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள். அதாவது காட்ஸ் கிங்டம்க்குன்னு ஒரு
ஒரு என்ன இருக்கு, ஒரு வெல்ஃபேர் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராஜ்யத்தை பற்றி பேசும்போது, ஒரு ராஜ்யத்தின் குடிமகனுக்கு அந்த நாட்டு ராஜ்யத்துடைய அதிகாரம் அவன் மேலே இருக்கும். அது ராஜாட்ட மட்டும் இருக்காது, அவன் மேலே இருக்கும். ஹலோ, அவன் மேலே இருக்கும். இன்னைக்கு யூகே சிட்டிசன்னா யூகேவோட அதிகாரம் அந்த சிட்டிசன் மேலே இருக்கும். அந்த காலத்தில் ரோமன் சிட்டிசன்னா அவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஆளுகை செஞ்சவங்க, ரோமன் எம்பரர்ஸ். அப்போ அந்த ரோமன் சிட்டிசனை உலகத்தில் எங்கே தப்பு செஞ்சு பிடிச்சாலும் அவனை கையை கட்டியே விசாரிக்கக்கூடாது, அவனை விசாரிக்காம அடிக்கக்கூடாது, அடித்து அவனை கேட்கவே கூடாது. மற்றவன்லாம் அடிச்சுட்டு தான் கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் பண்ணீங்கன்னா அடிதடி, அதே நாங்கள் பண்ணால் தடி அடி அப்படின்னு வாங்க. அப்போ அவனுக்கு அடிச்சுட்டு தான் முதல் கேள்வியே வரும். ஆனால் ரோமன் சிட்டிசனை தொடக்கூடாது, ஏன்னா ராஜ்யம் அவன் மேலே இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு வெயிட் இருக்க மாதிரி பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. ஆமாம், ஏன் வரலன்னா அவங்களுக்கு தெரியல. ஆமீன், ஏன் இப்போ வரல தெரியுமா? ராஜ்யம் அந்த வயசான பாஸ்டர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் மேட்ரு, அதுதான் மேட்ரு. எவ்வளோ பெரிய மேட்ரை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இடி விழுந்த பிறகு வெடியான்றான், நான் வெடிடான்றேன், என் பையன் இப்படின்றான். அது முடிடா, அவனுக்கு வெக்காபுலரி கன்ஃபியூஷன் ஆகுது. இது முடி, அது வெடி. இங்க பாருங்க, ஒரு இடி இப்போ விழுந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தோட புத்திரன்னா அது வெயிட்டே வேற சார். இது நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆவியானவர் தான் உங்கள் கண்ணை திறக்கணும். இதுக்கு மேலே நான் எஃபெக்டை கொடுத்தோம்னா நம்ம தொண்டை போயிடும். ஸோ என்னன்னா ராஜ்யத்தோட புத்திரன்னா அந்த எஃபெக்ட், இஸ்ரவேலின் காணியாட்சி, அந்த சுதந்திரம் அப்படின்னா ஸ்பெஷலாக அவன் மேலே மட்டும் அது இருக்கும். அப்படிதான் பாருங்க, நீங்க ஒரு சிட்டிசனா இருக்கீங்க. எந்த சிட்டிசனா? ராஜ்யத்தோட சிட்டிசன் ஆயிட்டீங்க. யூ ஆர் டைரக்ட்லி கண்ட்ரோல் பை த ஹெவன் இட் செல்ஃப். பரலோகத்தினாலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகரணராக இருக்கிறீர்கள். இங்கே பாருங்க, நீ யூகே சிட்டிசன் ஒருத்தன் இந்தியாவில் வந்திருக்கிறாரு, வந்துக்கிட்டு பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு இந்தியன் சிட்டிசனாக மாற முடியாது. இவர் யார் சார்? இவர் பிரிட்டனில் இருக்கிற ஒருத்தர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படித்தான் பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், பரலோகத்தோட பிள்ளை ஒருத்தன் நம்ம ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கான். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், சுளை நெருப்போடு அவர் என்னை காத்திடுவார். செங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கற்றவன் அப்படின்னா பவுல, கற்றவன் கையை கட்டிட்டு அடிக்க போறான் பாருங்க. நான் ரோமன் சிட்டிசன் உனக்கு தெரியுமா? அப்படி எல்லா கையில் எடுத்துட்டான். சார் நீங்க செய்யறதை பத்தி ஜாக்கிரதையா இருக்குன்றான். நூற்றுக்கு அதிபதிட்டு போய், என்னடா என்ன அவன் பெரிய ஆளாமா, என்ன அவன் யார், என்ன கமிஷனர் தெரியுமா, யாரை தெரியுமா? சார் அவன் ரோமன் சிட்டிசன் சார். முதல் கையை ஊத்து விட்டு பேசுறான்றான். கையை ஊத்து விட்டு எய்த்தாப்புல உட்காந்து டீயை போட்டு உட்காந்து பேசுறான். இப்ப சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சார்? அப்படி பேசு, அப்படி பேசு. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். செங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பிடிங்கள் அவனை. நான் ஒருத்தன் ரெகோபயாமா என் பேரு, ஒருத்தன் கிங்டம் உடைய சிட்டிசன், ஒருத்தன் ஒரு ப்ராஃபட் போய் சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் இதெல்லாம் இப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னவொன்னு அந்த ராஜா எந்திரிச்சு எதிர்மறையாக ப்ராஃபஸி சொல்லிட்டான்னு அந்த ராஜா எந்திரிச்சு பிடிங்கள் அவனை அப்படின்னான்ல, பிடிங்கள் கை நீட்டான். அப்படி நின்றுக்குச்சு கை. கொஞ்ச நேரத்தில் பாகப்பிரி இதாகிட்டான், கை மடக்க முடியல. ஆரப்பத்திரா கை நீட்டு, டே உங்களை பார்த்து ஒருத்தன் கை நீட்டினானா? உடன்படிக்கை பெட்டி தள்ளாடிச்சு. என்ன செஞ்சிச்சு சொல்லுங்க? தள்ளாடிச்சு, விழப்போகுது. கையை நீட்டினான், பிடிச்சான் இல்ல, பிடிக்கிறதுக்கு நீட்டினான். என்ன சொல்லி நீட்டினா? ஆடுது, ஆடுது சார், ஆடுதுன்னா. அது ஆடுனா உனக்கு என்னடா?
கொஞ்ச நேரத்தில் அவன் உயிர் ஊசல் ஆடிடுச்சு. ஊசா, நீ கை நீட்டு இருக்கிறது லேசா. That is my covenant. நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி, நீ தள்ளாடலாம், ஆனா உன்னை தாங்குறவர் கர்த்தர். நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த ஆடுற பெட்டி ஆடாம நிப்பாட்டுவோமா? அம்புட்டு பேரு காணாம போயிருவீடா. பெட்டியை நிப்பாட்டுறது குழு அல்ல. ஆமா, பெண்கள் ஐக்கிய குழு அல்ல. எந்த ஊழியக்காரனையும் நம்மலாம் சேர்ந்து நிப்பாட்ட முடியாது. ஆமா, சிலர் வந்து எப்படியாச்சும் நம்ம பிரதருக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரனை மக்களை விட்டு பிரிச்சுட்டாங்க. அப்படி என்ன சுற்றி வாங்கண்ணே, எத்தனை வருஷமா என்ன தெரியும்? 10 வருஷமா தெரியும். 10 வருஷமா 35லேருந்து 35க்கு அப்புறம் ப்ரொடெக்ஷன். சரி, 35க்கு முன்னாடி எங்கே இருந்த நீ? அமைதியாக உட்கார் போ. 35க்கு முன்னாடி யார் இருந்தது? யாரும் இல்லை. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா இருந்தாங்க, நீ இல்லை, அவங்க பார்த்துட்டு. அதுக்கு முன்னாடி வயிற்றில் இருந்தப்போ யார் இருந்தது? யாருமே இல்லை, அவர் தான் இருந்தார். அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக தாயின் கர்ப்பத்தில் கூட உங்களை கேர் எடுத்து நடத்தினவர் முதிர் வயது வரைக்கும், நரை முடி வரைக்கும் உங்களை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், சுமப்பார். You are under the direct control of the kingdom of heaven. ஸோ ஒன்றை புரிஞ்சுக்கணும், நீங்கள் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் ஏசப்பாக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா ஒரு ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்போ அந்த ராஜ்யத்தோட குடிமகன் நீங்கள். அந்த ராஜ்யத்தோட ஆளுகை வெயிட் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அடுத்த தெருவில் இருக்க ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அது வந்து சிட்டி லெவல் ப்ராப்ளம் கூட சொல்ல முடியாது, ஏரியா ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வீட்டுக்கான ப்ராப்ளம். ஆனால் ஒருத்தர் அமெரிக்கனையோ ஒரு பிரிட்டிஷ்காரனையோ அடிச்சிட்டிங்கன்னா அது தூதரக ப்ராப்ளம், அது பிரச்சனை சார். அது வந்து தூதரகத்துக்கு போயிடும் சார் அந்த மேட்ரு. ஒரு ஒரு பிரிட்டனை ஒருத்தன் ஒரு பிரிட்டன் வந்து என்ன சொல்ல, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒருத்தனை, லண்டனில் இருக்கிற ஒருத்தனை இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டான்னா அது தூதரம் பெரிய பிரச்சனையாகி போயிடும். அப்படித்தான் உங்களை ஒருத்தன் தொட்டுட்டானா அது 2 கான்டினென்ட்டுக்கு 2 பிளானட்டுக்கு இடையில உள்ள ப்ராப்ளம் ஆகிடும். முதல் அந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் மைண்டை கொண்டு வாங்க. அதான் பேசுகிறோம், கிங்டம் மைண்ட் செட். எல்லாம் சொல்லுங்கள். கொஞ்ச நாள் கிங்டம் மைண்ட் செட் பேசுகிறேன். அதுக்கப்புறம் கிங்டம் கல்ச்சர் பேச போகிறேன். கிங்டம் கல்ச்சர், ராஜ்யத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, இந்த பூமிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற கலாச்சாரம் வேறு, ராஜ்யத்தோட கலாச்சாரம் வேறு. இந்த பூமியில் வந்து எடுத்தா பணக்காரன் ஆயிரும், ராஜ்யத்தில் கொடுத்தா பணக்காரன் ஆயிரும். இந்த பூமியில் நம்மளை உயர்த்தி பேசணும், ஆனால் ராஜ்யத்தை நம்மளை தாழ்த்தி. நீ காலையில் கருத்து பேசுகிறேன், ஜஸ்டின் ஒருத்தர் தன்னை பற்றி ஆபுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்து நீ பயப்படாதுன்னு. ஏன்? அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். தன்னை பற்றி அவன் வேல்யூவே பண்ணலைன்னு அர்த்தம். ஆனால் இவன் ஒருத்தன் அமைதியாக இருக்கிறானோ, தாழ்மையாக இருக்கணும், அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாரு. அவன் தன்னை பற்றி ஏகப்பட்ட வேல்யூ போட்டு வச்சிருக்கிறான். தன்னை குறித்த ஃபுல் வேல்யூ தெரிஞ்சவன் வெளியில் ரொம்ப என்ன செய்ய மாட்டான், அவன் தாழ்மையாக தான் இருப்பான். அப்போ கிங்டம் கல்ச்சர் என்ன? ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. கிங்டம் கல்ச்சர் என்ன? ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது. வேர்ல்டு கல்ச்சர் என்ன? ரிவெஞ்சிங் எடுக்கிறது, பழி வாங்குறது. ஒரு கண்ணு கெட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு கெட்டு போன்றான்னு நினைக்கிறது. தன்னை சுற்றி இருக்கிற 100 பேர் கதறி எழுதாலும் ஒரு ஆளை பழி வாங்கி அவன்தான் நினைக்கிறது. திஸ் இஸ் த வேர்ல்ட்லி கல்ச்சர், எர்த் கல்ச்சர், இந்த கல்ச்சர் ஆஃப் திஸ் எர்த். ஆனால் கிங்டம் கல்ச்சர் ஃபர்கிவ்னஸ். கிங்டம் கல்ச்சர் என்ன? வந்து ஜெனராசிட்டி. கிங்டம் கல்ச்சர் என்ன? ஃபெய்த்ஃபுல்னஸ். கிங்டம் கல்ச்சர் என்ன? வந்து ஹியூமிலிட்டி. இப்படி கிங்டம்கான கல்ச்சர் இருக்கு. அது அப்புறம் எடுப்போம். கிங்டம் மைண்ட் செட்டை பற்றி நான் எடுக்க விரும்புகிறேன். போன வாரம் எடுத்தேன், இந்த வாரம் எடுக்கிறேன். கிங்டம் மைண்ட் செட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பீயிங் இன் த கிங்டம். ராஜ்யத்தில் இங்கே இருக்கிறத விட ராஜ்யத்தின் மனநிலை இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் யூகேக்கு போயிருந்தப்ப அந்த குயின் எலிசபெத்தோட அந்த பேலஸ், அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டத்தின் உச்சம். சுற்றி அந்த குதிரையில் உட்காந்துருக்கவனுக்கு என் கணக்கு, நமக்கு போட்ட கணக்கில் வந்து எத்தனை கோடி வருது, எத்தனையோ கோடிகள். வெளியில் குதிரையில் நிற்கிறவனுக்கு வந்து சம்பளம் போகுது. நான் கேட்டேன், ஒரு சம்பளம் என்ன? 14 லட்சம் என்னமோ சொன்னாங்க. பேசாமல் இங்கே உட்காந்து ஐடியில் டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் குதிரையில் உட்காந்தா போதும். ராணி சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற பெரிய அறிவாளியோட என்னுடைய குதிரை மேல் அமர்ந்திருக்கிறவன் பாக்கியவான். இதான் இயேசு சொன்னார்,
யோவான் சாணன் இருக்கிறதுல பெருசு, ஆனால் கிங்டமில் சிறுசு யோவான் சானோட பெருசு. நம்ம நாட்டில் பெரிய இன்ஜினியர் வாங்குறத அந்த குதிரையில் உட்காந்துருக்கே எடுத்துருக்கேன். அவன் வேலைனா அமைதியாக உட்காந்துருக்கணும். 14 லட்சத்துக்கிட்ட வாங்குறேன் சார். அப்போ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், அவ்வளோ பெரிய ராஜ்யம். அப்போ கமாண்டர் என்ன வாங்குவான்? லெப்டினன்ட் கர்னல் ஜெனரல், இவங்களாம் என்ன ஒவ்வொருத்தர் கேடர்லாம் யோசித்து பாருங்க. ஷஹரபலதுரமானதியாங்கரம் கிங்டம் மெஜஸ்டியா இருக்கு. தி கிரேட் பிரிட்டன் அப்படின்றாங்க. கிரேட் பிரிட்டன், பிரிட்டன் இல்லை, நாட் ஜஸ்ட் பிரிட்டன். பிரிட்டன் நீங்கள் சொல்லக்கூடாது, கிரேட் பிரிட்டன் சொல்லுவோம். மெஜஸ்டி. அப்படியே எல்லாம் சொல்லுங்க. அப்படியே அந்த கோட்டையிலேருந்து, பேலஸ்லேருந்து ஒரு 200 அடி தான் நடந்திருப்பேன். எத்தனை அடி? 200 அடி நடந்திருப்பேன். ஒரு பெரிய பிச்சைக்காரன் எடுத்து ரோட்டில் படுத்துக்கிறோம். என்னடா இங்கேயும் வந்துட்டீங்களாடான்னு பார்த்தேன். தி கிரேட் பிரிட்டனில் 2 பேர் உடம்பு முழுவதும் அழுக்கு, கையில் ஒரு பெப்சி டின்னோட கேப்பை போட்டு அப்பம் அழகாக தான் சார் இருக்காங்க கொஞ்சம். அவங்க கிரேட் பிரிட்டன் பிகாஸ் தே ஆர் பெட்டர் தென் ஆப்பிரிக்க பிரசிடென்ட்ன்ற மாதிரி படுத்திருக்கிறேன். சாரி டு சே திஸ், ஜஸ்ட் ஃபார் ஜோக். உடம்பு முழுவதும் அழுக்கு, அப்படியே கொஞ்சம் நூடுல்ஸில் நைட்டு தின்னுட்டு அந்த இடத்துல செதறி விட்டு கிடக்கிறாய். இங்கே திரும்ப மெஜஸ்டிக் அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் இந்த ஊரு சிரிக்கும், இந்த நாடு சிரிக்கும் என்று கவியன் எழுதினான். உடனே பார்த்தேன், ஆஹா கிரேட் பிரிட்டன் அந்த எடுத்துருவோண்டா 2 ஃபோட்டோவை அப்படின்னு வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டப்புன்னு ஒருத்தன் அங்கே உள்ள சிட்டிசன் தட்டுறான். என்ன இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றான். ஏன்னா எடுக்க, எங்கள் நாட்டை பற்றி இந்த மாதிரி நீ எடுக்கக்கூடாதுன்றான். இன்னும் நாட்டு போட்டுருப்பாருங்க சார். சரி எடுக்கல போடான்னு நான் அனுப்பிச்சுட்டு அவனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். யாருக்கு அது வெளியிடலை. சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன், ஒரு நல்ல கிங்டமில் இருக்கிறான், உலகத்தை ஆண்ட ஒரு நாடு. ஆனால் அங்கே ஒருவன் தரித்திர மனநிலையோடு படுத்து கிடக்கிறான். அவங்கள அந்த நாடு கவனிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அந்த நாடு ஒரு மிகச்சிறப்பாக ஆட்சி செய்கிறது. அப்போ கேட்டப்ப சொன்னால் இவங்களுக்கு தனி வீடு கொடுத்துருப்பாங்களாம். பெக்கர்ஸ்னால் அவங்களுக்கு வீடு இருக்குது, ஹோம் இருக்குது, அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு இருக்குது. ஆனால் அவன் சோறை விட சுதந்திரம் தாண்டா முக்கியம்னு படுத்துருக்கிறான். அது அவனுடைய தவறு. ஆனால் என்ன சொல்ல வரேன், the more important thing is not being in the kingdom but having kingdom mindset. இன்னைக்கு நிறைய பேரை ராஜ்யத்தில் பார்க்குறேன். ஆனால் ராஜ்யத்தில் எப்படி இருக்கிறாங்க? அந்த கிரேட் பிரிட்டனில் 2 பேர் படுத்துக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா, இல்லை ராஜ்யத்தில் ராஜாவோட மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருக்கிறோமா? கிங்டம் கல்ச்சரில் நான் பேசுகிறேன். கர்த்தர் ஒரு தடவை எங்கேயாச்சும் கர்த்தர் எனக்கு ஒரு படம் காமிச்சார். காலையில் நான் பேசினேன். ஒரு சின்ன பையன் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளோ சார்னு கேட்குறான். 12 ரூபான்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. டக்குன்னு சார் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். அவன் வாங்கி உள்ளே போட்டுட்டு இன்னும் 2 ரூபா அப்படின்னு கேட்குறான். சார் 20 ரூபா தான் சார் கொடுத்தேன்றான். ஏய் 10 ரூபா தான் கொடுத்தேன், உள்ளே பாருங்கள் சார் 20 ரூபா கொடுத்தேன் சார், 20 ரூபா கொடுத்தேன் சார்ன்றான். எதுக்கு போய் சொல்கிறான் சொல்லுங்கள்? அவன்கிட்ட 2 ரூபா இல்லை, அவன் ஒரு ஏழை, அவன் ஒரு பிச்சைக்காரன், ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், தரித்திரன். அதனால் பொய் சொல்லி எப்படியாச்சும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு நினைக்கிறான். இப்படித்தான் என்னைக்காச்சும் எதுக்காச்சும், அது பல கோடி ரூபா பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பொய் என்னை மீறி சொல்லலான்னு வரும்போது கர்த்தர் கேட்பாரு, நீ பிச்சைக்காரனா? நீ இந்த ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு அப்பா இல்லையா? நீ அனாதையா? பொய் சொல்லு அப்படின்னு. அதுக்கு மேலே பொய் சொல்ல முடியுன்றீங்க. இந்த ஒரு எண்ணம் என்னை 100கணக்கான 1000கணக்கான இடங்களில் பொய் சொல்லாதபடி என்னை காப்பாற்றியிருக்கு. சாமி கண்ணை குத்திருந்து நான் பொய் சொல்லாமல் இருந்தது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சார் 25 வருஷத்தில் நீங்கள் பொய் சொன்ன எத்தனை பொய்ன்னு கேட்டால் விரல் விட்டு கூட என்றதுக்கு நான் யோசிக்கணும். காட் இஸ் த விட்னஸ். தேவனுடைய சமூகத்திலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். ஏன் சார் அவ்வளோ கரெக்டாக வாழ்ந்துருக்கீங்க? அவ்வளோ கரெக்டாக வாழ்ந்தேன்னு சொல்லல, அவ்வளோ தைரியமாக இருக்கிறோன்றேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் எங்களை நடத்துவார். நாங்கள் பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரர்களாக போகிறீங்க வர நாட்களில். 4 ஆமேன் கேட்குது. ஆமேன் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றீங்க. பெரிய கோடீஸ்வரராக போகிறீங்க. சத்தமாக சொல்லுங்கள். நீ பெரிய பணக்காரன் அப்புறம் நீங்கள் சொல்லணும், இந்த இடத்துக்கு வர்றது கூட என் வாழ்க்கையில் திரும்பி பார்க்குறேன், இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இதுக்காக, இது எல்லா ஆசீர்வாதத்துக்காக கூட ஒரு பொய் கூட என் வாழ்க்கையெல்லாம் சொன்னதில்லடா நீங்கள் சொல்லணும்.
நீங்க சொல்லணும், உங்களால சொல்ல முடியும். கை தட்டுங்க. என் வாழ்க்கையின் லட்சியம் மிகப்பெரிய பில்லியனர் ஆகும். ஆனா அன்னைக்கு சொல்லணும், இங்க வர்றதுக்கு நான் ஒரு பொய் கூட சொல்லல. பொய் சொல்லாம இந்த இடத்துக்கு வர முடியும், இதை விட மேலான இடத்துக்கு வர முடியும் என்று உங்க வாழ்க்கையை பார்த்தவொன்னே அந்த கல்ச்சர் அவனுக்கு அடாப்ட் ஆயிடும்.